பார்த்தீங்களா, இது உள்ளார தான் அந்த நெருப்பு 24 மணி நேரமும் எரிஞ்சிட்ருக்கும். அதாவது சுமார் 3500 வருடமாக இந்த கோயிலில் இருக்க நெருப்பு வந்து அணையாமல் பாதுகாத்துட்டு வராங்க. வாங்க அந்த நெருப்பை பார்ப்போம். இங்கே உள்ளே வந்து சில மனிதர்கள் தங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாத்துட்டு வராங்க. இங்கே ஒரு சுவாமிஜி, குருஜி, பாபாஜி சிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அவங்கள வழிபட்டு அவங்க அங்கே தங்கிட்டு இருக்காங்க. இது இருக்காங்க இல்லையா 2 பேர், அவங்க வந்து அந்த நெருப்பை தான் பார்த்துட்ருக்காங்க, அணையாத நெருப்பை. இதை பாருங்கள், இந்த நெருப்பு தான் அணையாமல் இருக்கும். 24 மணி நேரமும் அணையவே அணையாது. எவ்வளோ இடி, எவ்வளோ மழை, எவ்வளோ மின்னல் வந்தாலும் அந்த நெருப்பு அணையவே அணையாது. அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு உண்டான விறகு எல்லாமே இங்கேருந்து தான் எடுப்பாங்க. இது இருக்கு இல்லைங்களா வைக்கோல் மாதிரி, இந்த வைக்கோல் தான் கொல்லி வைக்கிறதுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு சடலுக்கு போவாங்க கொல்லி வைக்கிறதுக்கு. இதுதான் இங்கே நான் கண்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே யாரையெல்லாம் எரிக்க மாட்டாங்க அப்படின்னா, சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், அது மட்டும் இல்லாமல் பாம்பு கடித்து இறந்தவங்க, குஷ்டநோயாளிகள், இந்த போன்றவங்களை வந்து இங்கே எரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இங்கே ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்கள். உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.